இன்றைக்கு காலையில் வந்த பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு ஒரு தலையங்கத்தை பற்றி சுருக்கமாக பேசலாம். டெக்கான் கிரானிக்கல் இந்துத்துவ கொள்கையை பாரதிய ஜனதா கட்சி பிடிச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு தலையங்கம்ல இருக்கிறாங்க. இந்துத்துவாவை தள்ளி வைக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்எஸ்எஸோடு இருக்கக்கூடிய உறவை முறிப்பது மாதிரி. அதனால் நரேந்திர மோடியும் ராஜ்நாத் சிங்கும் முன்னிலைப்படுத்துவது இரண்டு இயக்கங்களின் உறவை பலப்படுத்துறதை தான் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்சியினுடைய முந்தைய தவறுகளுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு ராஜ்நாத் சிங் பேசினதை குறிப்பிடுறாங்க. இஸ்லாமியர்கள் எங்களுக்கு ஆட்சி செய்ய வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு அவருக்கு கேட்டிருக்கிறது. தனது அடிப்படை கொள்கைகளையும் அடையாளத்தையும் பிஜேபி இழந்துவிடக்கூடாது அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய தலையங்கம் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு முறை பற்றி மறுபரிசீலனை செய்யணும்னு பிஜேபியினுடைய ஷெட்யூல் காஸ்ட் மோர்ச்சாவினுடைய தலைவர் சஞ்சய் பாஸ்வான் சொல்லி அதை பற்றி தலையங்கமில் இருக்கிறாங்க. பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கும் இடஒதுக்கீடு அளிப்பது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. பார்த்த மூன்று தலையங்கமுமே சோகால்டு செக்யூலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய டாமினன்ட் பிரின்சிபிள்ஸுக்கு எதிரானதாக இருக்குது. இதை ஒரு புதிய போக்காக பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் அதற்குள்ளே வருது. இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழில் கேரள மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலிய மாலுமிகளின் வழக்கு பற்றிய ஒரு தலையங்கம். தூதரக உறவுகள் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கிற வகையில் முடிவெடுக்கப்பட வேண்டும்னு ஹிந்து சொல்லுது. தினத்தந்தியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற தலையங்கம். சென்னை பொறியாளர் உமா மகேஸ்வரனுடைய கொலை பற்றி அந்த தலையங்கம் இருக்குது. பெண்களும் தங்களுடைய பாதுகாப்பு குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. தினமணியில் பெருகி வரும் பேராபத்துன்னு இந்தியாவில் 121 நதிகளில் நீர் மாசுபட்டதாக குடிக்கும் தரம் இல்லாமல் இருக்குன்னு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய ஆய்வு அறிக்கை பற்றி தலையங்கம் இருக்கிறாங்க. தொழிற்சாலை கழிவுகள், நகர்ப்புற கழிவுகள் நதிநீர்களில் கலக்காமல் தடுக்கணும், நதிகளை புனிதமாக கருதுகிறோம்னு சொல்கிறோம், ஆனால் எல்லாத்தையும் அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அந்த தலையங்கம் சொல்லுது. அந்த தலையங்கத்தினுடைய இறுதி வரி ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. ஆண்டு முழுவதும் நதி மீது மலத்தை வீசிவிட்டு ஒரு நாள் மட்டும் பூக்களை தூவினால் அது வழிபாடு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இது நிஜமாகவே ஒரு மக்கள் ஆகட்டும், அரசு அதிகாரிகளாகட்டும், இது உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வரி. ஏன்னா ஆண்டு முழுவதும் நதிகளில் மலத்தை வீசிவிட்டு ஒரு நாள் மட்டும் மலர் தூவி வழிபட்டால் போதுமா? அது மிகவும் தவறு. சரியான வரி, அவங்க சொல்லியிருக்கிற சரியான வரி. இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று ஃபெயிலியர் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம். இந்த நம்ம என்ன ஃபெயிலியர்னால் என்னென்னா பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. அதையும் அந்த தலையங்கத்தில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. யார் நதிநீரினுடைய சுத்தத்துக்கும் சுத்திகரிப்புக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யார் பொறுப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் பொறுப்பா இல்லை உள்ளாட்சி அமைப்புகள் பொறுப்பா அப்படிங்கிற குழப்பம் ஒன்று இருக்குது. அரசாங்கமாகட்டும் உள்ளாட்சி அமைப்பாகட்டும் யார் பொறுப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் பொதுநலன் ஒரு லாங் டேர்மில் இம்பேக்ட், சொசைட்டி மேலே இம்பேக்ட் உருவாக்கக்கூடிய இந்த விஷயங்களில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லையாச்சும் பாலிசி லெவல்லையாச்சும் ஒரு கன்சென்சஸ் இருக்கணுங்கிறது முக்கியம். இரண்டாவது, மக்களும் பொறுப்பாக செயல்பட வேண்டுங்கிறது. ஏன்னா நீர் ஆதாரம் அப்படிங்கிறது நாம் தினம் குடிக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கான நம்மளுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம். உணவு, நீர் ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். நம்மளுடைய ஹெல்த்தும் அது பிரிக்க முடியாத விஷயத்துமா இருக்கிறதுனால மக்களும் இதை பற்றி சிந்திக்கணும். அதை கொஞ்சமாச்சும் பணச்செலவை மட்டும் பார்க்காம சுத்திகரிப்பு ஆலைகளை செயல்படுத்துறதும் அதற்கான பணத்தையோ அல்லது அது இப்போ தொழிற்சாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்திகரிப்பு ஆலைகளை ஏன் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சராக பார்க்குறாங்க. செலவை பார்க்காம ஒரு பொறுப்பாக நடந்து கொள்ளணுங்கிறத அந்த தலையங்க வலியுறுத்துது. அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளுமே புனிதமானவை. அது கங்கை மட்டும் இல்லை. நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஓடக்கூடிய நதி கூட சாதாரண சின்ன நதி கூட புனிதமானவை. ஒவ்வொரு நதிக்கும் ஒரு வரலாறு இருக்குது, புராணம் பின்னணி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு பளிங்கு போல எல்லா நதிகள்லையும் நீரோடிய நீர் போன காலம் போய் இப்போ சாக்கடை தண்ணீர் தான் ஓடுது அப்படின்னு வேதனைப்படுகிறது தலையங்கம். இல்லை, இந்த மாதிரி தலையங்கம் ரொம்ப வரவேற்கக்கூடியதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பொது விவாதத்துக்கு சில விஷயங்களை கொண்டு வரும்போது, இது மாதிரி தலையங்கங்கள் வரும்போது, செய்திகள் வரும்போது மக்கள் மத்தியில் அது சம்பந்தமான விழிப்புணர்வும் விவாதமும் வருவது என்பது ஒரு அரசியல் சூடு பிடிக்கக்கூடிய நேரத்தில், தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இது போன்ற பிரச்சனைகளை மையப்படுத்த வேண்டும் என்று வருவது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பாக இன்றைக்கி அஇஅதிமுக உள்பட பல்வேறு கட்சிகள் நதிநீர் இணைப்பு வரைக்கும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வரக்கூடிய நிலைமை இருக்கும்போது நதிகளுடைய இன்றைய தன்மை, நீர் ஆதாரம் பற்றிய இன்றைய தன்மை, இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பாதுகாக்கப்பட்ட குடிநீர்,
யூசர் சார்ஜஸ் இல்லாமல் இலவசமாக இன் அபண்டன்ஸ் கிடைக்குது தண்ணி. 1/3 இடத்துல தான் மக்கள் குடியிருக்கிறாங்க, மீதி 2/3 பூமியில் தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஜாஸ்தியாக தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டில் தண்ணியை வந்து சுத்தமாகவும் டிகிரேட் ஆகாமலும் வைத்துக்கொள்வது எப்படி என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு கூட இது போன்ற தலையங்கங்கள் தேவை. ஒரு சரியான நேரத்தில் அரசியல் கட்சிகளுடைய பார்வைக்காக தேர்தல் நேரத்தில் இதை முன்ன வச்சிருக்கிறது நம்ம வரவேற்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.